அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ செய்ய போகிறது பொட்டேட்டோ சில்லி. இதை வந்து நல்லா 3/4 வேக்காடு வேக வச்சுட்டு மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் உப்பு போட்டு கரைச்சி இதை துவைச்சி வேக வைக்கணும். ஆயிலில் ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிவிட்டு சாஸ் ரெடி பண்ணி அதை ஆட் பண்ணணும். இப்போ நம்ம தண்ணி வச்சுருக்கோம். தண்ணி சூடாகட்டும். மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த பொட்டேட்டோவை போட்டு நல்லா வேக வைங்க. பீஸ் வந்து இது மாதிரி கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் மூடி வைங்க, நல்லா வேகட்டும். உருளைக்கிழங்கு நல்லா 3/4 பாகம் வந்துருச்சு. இந்த டைமில் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிடணும். வடிகட்டிட்டு கார்ன்ஃப்ளவர் ஒரு 3 ஸ்பூனு, மைதா ஒரு 2 ஸ்பூன் போட்டு உப்பு போட்டு கரைச்சிடணும். கரைச்சிட்டு இதில் துவைச்சி ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். போட்டு இதை கரைச்சிக்கோங்க. நல்லா இப்படி கரைச்சிட்டு இதில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. ஆயில் வச்சாச்சு. ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இந்த மாவில் வேக வச்ச உருளைக்கிழங்க கொஞ்சம் கொஞ்சமாக டிப் பண்ணி அதில் போட்டுடலாம். நல்லா ஃப்ரை ஆகணும். அது கொஞ்சம் கிறிஸ்பியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வேகட்டும். கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எடுத்துட்டு நெக்ஸ்ட் பேட்ச் போடலாம். இதுவே நம்ம 3/4 வாசி தண்ணியில் வேக வச்சிட்டோம். அதுக்கப்புறம் பாருங்க சவுண்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அப்போ நம்ம வந்து இது வந்து ரெடி பண்ணணும். ஃப்ரை பேன் வச்சுருக்கோம். இதில் வந்து ஆயில் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் சைனீஸ் மாடல் வரும். ஆயில் போட்டாச்சு. கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் போட்டாச்சு. பூண்டும் இஞ்சியும் கொஞ்சம் பொடியாக நறுக்குனது. நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதிலே குட்டி குட்டியாக கட் பண்ண ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் போட்டு இதில் கொஞ்சமாக உப்பு
போட்டுக்கலாம். நல்லா வரப்பட்டுச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி போட்டு கொதிக்கிட்டோம். இதில் கொஞ்சம் சோயா சாஸ் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சோயா சாஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள் இதில் போட்டுக்கலாம். ரெட் சில்லி, போட்டுட்டு இதில் கொஞ்சம் கேப்சிகம், கொஞ்சம் ஆனியன் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு கொஞ்சம் வேகட்டும். இதில் கொஞ்சம் மைதா மாவு கரைச்சி போட்டுக்கோங்க திக்னஸ்க்கு. நல்லா கொதிச்சிச்சு. இந்த டைமில் நம்ம இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, சில்லி பொட்டேட்டோ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.